செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. தேவனே, இந்த கடைசி மாதத்தில் 2024 வருடத்தில் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு உம்முடைய கிருபையினால் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆண்டு முழுக்க எங்களை பாதுகாத்து, இந்த ஆண்டு முழுக்க எங்களை நடத்தி, இந்த ஆண்டு முழுக்க அப்பா தேவனே நன்றி, எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து ஆண்டவரே நன்றி, எங்களை பலப்படுத்தி அப்பா எங்களை ஆண்டவரை இந்த நாளில் ஒன்று சேர்த்திருக்கிறீர். அதற்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாக உதவி செய்த எபினேசர், இனியும் ஆண்டவரை வரக்கூடிய ஆண்டுகளிலும் கர்த்தாவே ஜீவனுள்ள காலம் வரைக்கும் எங்களுக்கு நீர் உதவ போகிறீர், எங்களோடு கூட இருக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்து செபிக்கிறோம். தெய்வீக வல்லமை இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்குவதாக. தெய்வீக பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்து எங்கள் மேலே உங்கள் கண்ணை வைத்து நீர் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் போதித்தருளுகிறீர். அப்பா உமக்கு சித்தமான காரியங்களை மாத்திரம் எங்களுக்கு செய்ய நீர் கிருபை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்க ஆண்டவரே நன்றி 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 ராஜா. நீர் எங்களுக்குள்ளார கர்த்தாவே அப்பா அந்த கிருபை நீர் கொடுத்திருக்கிறீர். அப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் ஒத்தாசி வரும் என்று சொல்லி உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேலே நீர் போட்டிருக்கிறீர். அப்பா அதற்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை, சபையை, சபையார, சபை மக்கள் ஒவ்வொருவரையும், வந்தவர்கள் வராதவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் ரத்த பாதுகாப்புக்குள்ளார மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூடமை துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. சர்வ வல்லமுள்ள தகப்பனே அப்பா நன்றி நன்றி. உங்கள் பிரசனை இப்போ அளவில்லாமல் இறங்கட்டும் அப்பா. உங்கள் மகிமை இறங்கட்டும். நீங்கள் சொல்ல ஆகும் ஐயா, நீங்கள் கட்டளையிட நிற்கும் அப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு என்ன சொல்ல செய்கிறீரோ, என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்பா தேவனே அவைகள் அப்படியே நடக்கும் அப்பா. நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார் என்று நீர் கேட்டிருக்கிறீர் ஐயா. எங்களுக்காக குறித்த நேரத்தில் குறித்த வேளையில் அப்பா நீர் யாவையும் செய்து முடிக்க வல்ல தேவனாய் இருக்கிறீர். அதற்காக கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து செபிக்கிறோம். தெய்வீக வல்லமை இறங்கட்டும். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் தியானிக்கும் போது அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கள் மேலே இறங்கும்படியாக, அந்த அபிஷேகம் எங்கள் மேலே ஊற்றப்படும்படியாக ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா இருதயங்கள் கர்த்தாவே அப்பா தேவனே உம்முடைய வார்த்தையினால கர்த்தாவே மகிழ்ச்சியால் நல்ல விசேஷத்தினால பொங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம், பேஜ் நம்பர் 292. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமேன். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையில் பலப்படுன்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறார். நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபை, அவருக்குள்ளார இருக்கிற கிருபை, அவரிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய கிருபையில் பலப்படு பலப்படுன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவரை அறியாது இருக்கும்போது நமக்கு ஒரு கிருபை இருந்ததுனால தான் அவர் நம்மை தேடி வந்தார். பாரம்பரிய கட்டுகளிலிருந்து பிரித்தெடுத்தார். புரியுதா? வித்தியாசமான உளையான சேற்றிலிருந்து, பாவ பிடியிலிருந்து, விக்கிரக தோப்புக்குள்ளிருந்து தேவன் நம்மை விடுவித்தார். அது ஒரு கிருபை. இயற்கையாக நம்ம எல்லாருக்கும், அதாவது தேவனால் மீட்டெடுக்கப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. எப்போ? இயேசுவை அறியாத போது அவரை அறிந்து கொள்ள அந்த கிருபையை நமக்கு கொடுத்தார். அந்த கிருபை இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. புரியுதுங்களா? இருந்திருக்க முடியாது. அவர் தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார் பாடுறோம். அவர் நம்மை தேடி வந்தார். அவர் தேடி வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால், உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே அந்த கிருபை வைக்கப்பட்டாயிடுச்சு. அந்த கிருபையினால தான் நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? கிருபை இல்லாட்டி ரட்சிப்பு நமக்கு கிடச்சிருக்காது. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஏன் ரட்சிக்கப்படலை? இன்னும் அவங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படலை, தெரியாது. இனி அவருடைய வருகைக்குள்ளார எவ்வளோ ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு கூட்டத்துக்கு பிரித்தெடுத்து அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம அதோடு நிறுத்திவிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையில் நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? அதை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். கிருபையில் பலப்படு. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படுன்னு சொல்கிறார். ஏன் அந்த கிருபையில் பலப்படணும்? சங்கீதம் 63:5 வாசிங்க. 3 வாசிங்க. 3 வாசி. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்.
ஆமென். ஜீவனை பார்க்கிலும், நம்மளுடைய ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதாமா. நம்ம நினைப்போம் ஜீவனே போயிட்டா அப்புறம் எதுக்கு கிருபை? அங்கே ராஜ்யத்தில் இருக்கிறதுக்காக. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும், இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஜீவனை காட்டிலும் கிருபை நல்லதுன்னு சொல்கிறதுனால அந்த கிருபையில் பலப்படுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்க நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை என்ன செய்யாது? உன்னை விட்டு விலகாதுன்னு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறாரு. ஏன்னா அந்த கிருபை என்னென்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த இடத்துல நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுனால தான் இந்த உலகத்தில் மலைகளே விலகினாலும், மலையை போல் நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவர்கள் விலகினாலும், நமக்கு உதவியாக இருந்த சில பர்வதங்கள் நம்மை விட்டு விலகிட்டாலும் ஏன் கிருபை மாத்திரம் உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகவே விலகாது. எப்பொழுதும் எட்டர்னல் கிரேஸ், எப்பொழுதுமே நித்தியமாக அந்த கிருபை எப்போவுமே நம்மளோடு கூட இருக்கும். அதனால தான் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அந்த கிருபையில் நம்ம பலப்பட்டே ஆகணும். அந்த கிருபையில் நல்லா பலப்பட ஆரம்பிக்கணும். அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். இந்த மாதமெல்லாம் அதிகமாக நீங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஒரு நேரம். நம்ம எல்லாருமே ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு கொடுக்குற செலுத்துகிற நேரம். விதை நெல் மாதிரி இந்த கடைசி மாதம் 10ல் 1 பங்கு எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அது ஆண்டவருக்குன்னு சொல்லி. அதே போல் ஒரு விதை நெல்லை போல் இந்த மாதம் நீங்கள் எவ்வளவு துதிக்கிறீங்களோ, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைக்காக, புதிய ஆண்டில் செய்ய போகிற நன்மைக்காக, அதிசயங்களை காண பண்ண போகிறதற்காக, ஜீவனோடு வைத்திருப்பதற்காக, இந்த ஆண்டில் எத்தனையெல்லாம் தேவன் செய்தார். சத்துரு வெள்ளம் போல் வந்தான் இல்லையா, அவனுக்கு எதிராக நமக்காக அவனுக்கு எதிராக போய் கொடியேற்றினார். அப்படின்னா நம்மை பாதுகாத்தார். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாத்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு எவ்வளோ ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமோ, எவ்வளோ துதி பலி செலுத்த முடியுமோ, எவ்வளோ நன்றி சொல்ல முடியுமோ அவ்வளோ நன்றிகளை நம்ம ஏறெடுக்கணும். அவ்வளோ ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். அவ்வளோ துதி பலிகளை ஏறெடுக்கணும். இந்த மாதம் முழுக்க 31 நைட்டு வரைக்கும் அதிகமாக நீங்கள் துதிச்சு பாருங்களேன். அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் அந்த வெளிச்சத்துக்குள்ளார் நம்மை நடத்தி கொண்டு போவார். இன்னும் என்னெல்லாம் நம்ம ஜெபித்த காரியங்கள் இன்னும் நிறைவேறவில்லையோ அவைகளுக்கெல்லாம் இருந்த தடைகள் உடைய ஆரம்பிக்கும். அப்படி தானே? எரிக்கோ அலங்கத்தின் தடை உடஞ்சிச்சு. துதிச்சாங்க, வேறு ஒன்றும் செய்யலை, ஆர்ப்பரிச்சாங்க, அவ்வளோதான். 7 நாள் 6 நாள் 6 முறை சுற்றி வந்தாங்க. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்தாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. கையில் ஆயுதம் ஒன்றும் கிடையாது. யாரும் லேபர்ஸ் வேலைக்கு வரல. அந்த கோட்டையை இடிச்சு விடு, அந்த அலங்கத்தை இடிச்சு விடுங்க, அத்தனை வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு யாருமே ஒன்றும் சொல்லலை. இவங்க பாட்டுக்கு அந்த அலங்கத்தை அப்படியே சுற்றி வராங்க. எண்ணத்தோடு, எப்படிப்பட்ட இருதயத்தோடு? துதியின் இருதயத்தோடு சுற்றி வராங்க. விசுவாசத்தோடு அந்த துதிகள் ஏறெடுக்கப்பட்டது. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருப்பாங்க, ஆர்ப்பரிச்சிருப்பாங்க, எக்காலம் ஊதியிருப்பாங்க, ஆராதனை பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அந்த தடை என்ன செய்தது? உடைந்தது. இப்போ இந்த மாதம் நம்ம அதிகமாக துதிகளை ஏறெடுக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நிறைவேறாமல் வாக்குத்தத்தங்கள் இருக்கிற அந்த தடைகள் உடைந்து புதிய ஆண்டில் தேவன் அதை நமக்கு நிச்சயமாகவே கட்டளையிடுவார். புரியுதுங்களா? அப்போ ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்போது ஏன் அந்த கிருபையில் பலப்படணும்? முதலாவது புரிஞ்சுக்கோங்க, ஜீவனை பார்க்கிலும் அந்த கிருபை நல்லது. அடுத்து கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆமென். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். பவுல் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். புரியுதுங்களா? ஆண்டவர் அந்த கிருபையினால தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி தானே? அழைத்த தேவன் நம்மை பயன்படுத்தணும். அதுக்காக அந்த கிருபையில் என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். அழைப்பே எங்கேருந்து வந்திருக்குது? எங்கேருந்து தோன்றி இருக்குது? நம்ம அழைத்திருக்கிறார்ல. விசுவாசத்தின் போராட்டத்தை நம்ம போராடிட்டு இருக்கோம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நம்மை அழைத்து இருக்கிறார். பரிசுத்தத்துக்கு அழைத்து இருக்கிறார். ஊழியம் செய்ய அழைத்து இருக்கிறார். நல்ல விசுவாசமுள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ அழைத்து இருக்கிறார். விசுவாச ஓட்டத்தில் ஜெயம் எடுக்க அழைத்து இருக்கிறார். அவருடைய அழைப்பு வித்தியாசமானது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஊழியத்தை செய்ய அழைத்து இருக்கிறார். அநேகருக்கு போதிக்க அழைத்து இருக்கிறார். உதவி செய்கிற ஊழியங்களை செய்ய அழைத்து இருக்கிறார். நற்கிரியைகளை செய்ய ஊழியங்களை செய்ய அழைத்து இருக்கிறார். நம் சாட்சியின் மூலமாக மற்றவர்கள் பலப்பட நம்மை அழைத்து
அழைத்திருக்கிறார், சுவிசேஷத்தை சொல்ல அழைத்திருக்கிறார். அத்தனை காரியங்கள் இருக்குது. அப்போ எப்படி அது அழைப்புக்கு முக்கியமான காரணம் என்ன? கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த கிருபை நான் இன்னும் எனக்கு வேணும். காலம் முழுக்க அந்த கிருபை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் எப்படி சொல்கிறார் ஆண்டவர், காலைதோறும் என்னுடைய கிருபை புதியதாக இருக்கிறதுனா பாருங்கள். இப்போ நேற்று வரைக்கும் கிடைச்ச கிருபை வேறு, இன்றைக்கி காலையில் நம்ம ஜெபம் பண்ணும்போது கிடைத்த கிருபை வேறு. அப்போ கிருபை பெருகிட்டே இருக்கும். எப்போவுமே கிருபை பெருகும். நேற்று வரைக்கும் கிடைச்சது வேறு, இன்றைக்கி கிடைச்சது வேறு. நாளைக்கு காலையில் நம்ம எழும்பி ஜெபிச்சோன்னா அது ஒரு புதிய கிருபை. ஏன்னா கர்த்தர் வாயிலேருந்து வருகிற வார்த்தை மாறாது இல்லையா? காலைதோறும் ஆண்டவரே என்னுடைய கிருபை உம்முடைய கிருபை புதியதாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்து, அப்பா இன்றைக்கி காலை நேரத்தில் முதல் வேலையை நான் உங்களுக்கு தரேன், அந்த கிருபையினால் என்னை நிரப்பிடுங்க, என் குடும்பத்தை நிரப்பிடுங்க, என்னுடைய கையின் பிரயாசத்தை நிரப்புங்க, என்னுடைய ஊழியத்தை நிரப்புங்க, என்னுடைய தொழிலை உங்கள் கிருபையினால் நிரப்புங்க, என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் உங்கள் கிருபையினால் உமக்கு சித்தமான பாதையில் நடக்கட்டும். ஒவ்வொன்றா நம்ம சொல்லி 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 அந்த நாளுக்குரிய புதிய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி தானே? அப்போ அந்த கிருபையில் பலப்படுவதற்கு, அதனால தான் கிருபை வேணும். ஜீவனை பார்க்கிலும் முக்கியமானது கிருபை. ரெண்டாவது அந்த அழைப்பை கொடுக்கறதே கிருபை தான். மூன்றாவது காலைதோறும் அந்த கிருபை புதியதாக இருக்கிறதாமா. அப்போ அந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள அப்போ தான் பலப்பட முடியும். காலையில் எழும்ப முடியல இல்லை, அதிகாலை நேரத்தில் எல்லாருக்கும் எழும்ப முடியாது. ஆனால் எப்போ நம்ம கண் விழிக்கிறோமோ அந்த நேரத்துலையாவது முதல் வார்த்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு 10 நிமிஷமாவது அந்த கிருபையை வாங்கிக்கோங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ தெரியாது, அந்த நேரத்தில் காலைதோறும் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும்? முதல் வார்த்தை அவரோட பேசிடணும். முதல் கிருபையை அவர்கிட்டருந்து வாங்கிடணும். முதல் அபிஷேகத்தை அவர்கிட்டருந்து வாங்கிடணும். முதல் நம்மளோட நினைவுகள் எழும்பி கண்ணை முழிச்ச உடனேயே, இன்றைக்கி நான் கண்ணு முழிச்சிருக்கிறேன்னா இன்றைக்கி ஜீவனை கொடுத்தது தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் தூங்கும் போதே மரிச்சு போயிருக்காங்க, நினச்சி பாருங்கள். ஆனால் நம்ம கண்ணு விழித்து அடுத்த நாளை காண செய்திருக்கிறாரு. ஆண்டவரே உம்முடைய கிருபை நல்லது. இப்படி தான் நம்ம கிருபையில் பலப்படணும். அடுத்து எபேசியர் 1:7 வாசிங்கம்மா. அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால தான் அந்த கிருபையில் நம்ம அப்படியே கடைசி வரைக்கும் அந்த கிருபையை அப்படியே பெருக வச்சுட்டே இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பெருக பண்ணுகிறார். ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு பெருக பண்ணுங்க. கிருபையில் நான் பலப்படணும் யா. கிருபையில் இன்னும் எனக்கு பலப்படணும்னா இன்னும் அதிக கிருபை வேணும். எதுக்கெல்லாம் அந்த கிருபை வேணும்னு வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். உங்களுக்குள்ளிருந்து அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு கிடைத்திருக்குது. இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்ற பாரம்பரிய கட்டில் இருக்கிறவங்க வெளியே வரணும். விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்க வெளியே வரணும். இந்த கிருபை எனக்கு பெருகுச்சுன்னா நான் அவர்களோடு பேசும்போது அந்த கிருபையினால் அவர்கள் நிரப்பப்படுவார்கள். அவர்களுக்கு அந்த மீட்பு உண்டாகும். அந்த கிருபை எனக்கு பெருக பண்ணுங்க. நான் கிருபையில் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் பலப்பட வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு வசனத்தை சொல்லி 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 அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ரெண்டாவது என்ன செய்திருக்கிறாரு? அந்த கிருபை, அதாவது ஃபஸ்ட்டு அழைத்திருக்கிறார் இல்லையா? கிருபையினால தான் நமக்கு அழைப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருபையினால தான் நமக்கு மீட்பு. இந்த வசனத்தை நீங்கள் முதலாவது கூட எடுத்துக்கலாம். கிருபையினால் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஜீவனை பார்க்கிலும் அந்த கிருபை நல்லது. காலைதோறும் அந்த கிருபை புதிதாக இருக்கிறது. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். காலையில் எழும்பின உடனே நம்ம பெட் காஃபி குடிக்கிறோமோ, காஃபி வேணும்னு கேட்குறோமோ, டீ வேணும்னு கேட்குறோமோ, இல்லை போய் சீக்கிரமாக நம்ம போய் காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் ரெண்டாவது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் கண் விழித்ததுக்கு உங்கள் கிருபை பெருசு ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு எனக்கு எந்தெந்த காரியத்தில் கிருபை வேணும் நீங்கள் நினைத்திருக்கிறீங்களோ, சகலத்தையும் அவர் அறிந்தவர் இல்லையா, நினைத்திருக்கிறீங்களோ அத்தனை காரியத்தில் எனக்கு கிருபை பெருகச் செய்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த கிருபையின் அபிஷேகம் என் மேலே இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் என் பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இறங்கணும். இன்றைக்கி அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் இறங்கணும். அவர்களுடைய பாதுகாப்பில் உங்கள் கிருபை இறங்கணும்ப்பா. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் உங்கள் கிருபை இறங்கணும்ப்பா. சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த கிருபையை அப்படியே வாங்கி கொள்ளணும். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவர் இந்த கிருபையை அப்படியே, இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கும் மனமுவந்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறீங்க, நான் விருப்பமே இல்லை ஆனாலும் கேட்குறீங்கன்னு கொடுக்குறேன். ஆனால் நானாக பார்த்து இங்கே வந்து இதை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறதுக்கும், ஏன்னா என் மனசு நிறைஞ்சிருது.
அப்படி நிறைஞ்சு அப்படி கொடுத்துடணும் இவங்களுக்கு ஏதாவது நீ கொடுத்தே ஆகணும்னு நான் நினச்சி கொடுக்கறதுக்கும் ஐயோ இவங்க கேட்குறாங்களேன்னு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அவரை மகிமைப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி சந்தோஷத்தோடு நமக்கு கொடுக்க வைக்கணும். அவர் மகிழ்ச்சியோடு நமக்கு அதை கொடுக்கணும். அந்த மகிழ்ச்சியோடு கொடுக்க அவர் வேறு என்ன கேட்குறாரு? துதிகளை கேட்குறாரு. அவரை துதிக்கணும்னா அவருக்கு ரொம்ப விருப்பம். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். துதிகளில் பிரியப்படுகிறவர், துதிக்கு பாத்திரர் அவர் மட்டும்தான். வேறு யாரையும் நம்ம துதிக்க முடியாது. வேறு யாருக்குமே அந்த கனம் போகாது. இந்த துதிக்கு பாத்திரர் அவர் தான். அவரை நல்லா துதிக்க தேவ நாமம் மகிமைப்பட்ட அந்த கிருபை அப்படியே இறங்கிட்டே வரும். சரி, அடுத்தது வாசிக்கலாம். அதே எபேசியர் 3:7 வாசிங்க. மீட்பு கொடுத்தாரு, அழைச்சாரு, அடுத்து என்ன செய்கிறாரு பார்க்கலாம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் ஆகணும்னா என்ன வேணுமா? கிருபை வேணும். அதே கிருபையினால தான் அழைக்கிறாரு. அழைத்த தேவன் மீட்பை கொடுக்குறாரு, ரட்சிப்பை கொடுக்குறாரு. ரட்சிப்பை கொடுத்த தேவன் அதே கிருபையினால நம்மை ஊழியக்காரிகளாக மாற்றுகிறார். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினால இந்த ஊழியத்திற்கு, இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வசனம். கிருபைனா வரமாகிய கிருபை, அதான் பலப்படுறது. ஃபஸ்ட்டு நமக்கு ஈவாகிய கிருபை கிடைக்கும். அவர்களுடைய ஈவுக்கு தகுந்த மாதிரி அந்த கிருபை தந்துடுவார். அந்த கிருபையை நம்ம வரமாய் மாற்றணும். அந்த வரமாய் மாறும்போது தான் பலப்படுகிற அனுபவம் கடந்து வருகிறது. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. புரியுதுங்களா? கிருபையின் ரகசியம் சாதாரணமானதில்லை. அந்த கிருபையின் ரகசியம் நம்மளை எப்படி கொண்டு வந்து சேர்க்குது? ஊழியக்காரர்களாகவே அது கொண்டு வந்து சேர்க்குது. ஊழியக்காரர்களாகவே அது நம்மை மாற்றுகிறது. எபேசியர் 3:11 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? கிருபை எதுக்கு வேணும் அப்படின்றது பார்க்கும்போது, நாலாவதாக ஃபஸ்ட்டு ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. அதுக்காக நம்ம கிருபையில் பலப்படணும். அடுத்து என்ன சொன்னார்? கிருபையினால் நமக்கு மீட்பை அழைத்திருக்கிறாரு. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அழைச்சிட்டாரு. தாயின் கருவிலையே பிரித்து எடுத்து அந்த கிருபையை கொடுத்துட்டாரு இல்லையா? அழைச்ச தேவன் கிருபையை கொடுத்து குழந்தையா நம்ம பிறந்த பிறகு நமக்கு ஒரு காலகட்டம் வரும்போது அந்த ரட்சிப்பை கொடுக்குறாரு, மீட்பை கொடுக்குறாரு. அந்த மீட்பு இயேசு கிறிஸ்துக்குள்ள கிருபையினால் அந்த மீட்பு கிடைக்குது. அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்கிறாரு? ஊழியக்காரிகளாக கிருபையின் வரமாகி அந்த கிருபையை கொடுத்து ஊழியக்காரியாக நாம் மாற்றுகிறார், ஊழியக்காரர்களாக மாற்றுகிறார். அடுத்து ஊழியக்காரர்களாக மாறிட்டோம். அடுத்து என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரகசியம் என்ன? ரகசியம் இந்த சுவிசேஷத்தில் என்ன ரகசியம்? ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளார என்ன ரகசியம்? ட்ரினிட்டி காட்குள்ளார என்ன ரகசியம்? வானமும் பூமியும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டதே. அந்த ரகசியம் என்ன? ஒவ்வொரு காரியத்தை வாக்குத்தத்தத்தில் மறைந்திருக்கிற ரகசியம் என்ன? வெளிப்பாடுகள் என்ன? புதைப்பொருள்கள் என்ன? அபிஷேகம் என்ன? எல்லாவற்றையும் நம்ம அந்த கிருபையில் பலப்படதான் நமக்கு தேவன் அதை காண்பிப்பார். சும்மா கிடைக்காது. அதனால தான் கிருபை வேணும்னு கேட்கணும், வைராக்கியமாக கேட்கணும். அந்த கிருபை எனக்கு வேணும், இது எனக்கு தெரியலையா ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு புரியலையப்பா. பரிசுத்த ஆவியானவர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்து அதை புரிய வைப்பார். புரியுதுங்களா? அப்போது இது ரொம்ப அருமையான வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல், ஆதி காலங்கள் ஆரம்பத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த ஆரம்பத்தில் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம், என்னென்ன ரகசியம் மறைந்திருக்கும் அந்த காலத்துலன்னா நினச்சி பாருங்க. ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு, எல்லாருக்கும் நம்ம ஊழியக்காரராக மாறிட்டோம். அப்போ நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை சாதாரணமானதல்ல. இந்த வசனங்களை வச்சு கேட்கும்போது அந்த கிருபை, இப்போ இந்த வசனத்தை வச்சு நீங்கள் துதிக்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, இந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா, அநேகருக்கு ரகசியங்களை என் மூலமாக நீங்கள் அறிவிக்கணும்னா அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார்.
கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டார். நம்ம இந்த பூமிக்குரியதை மாத்திரம் கேட்டுட்டு அதோடு நிறுத்திடக்கூடாது. நம்ம கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காரியங்களை, அந்த கிருபையின் அபிஷேகத்தை கேட்கணும். அந்த கிருபையினுடைய அக்கினி நமக்குள்ளார வரணும். இப்போ என்ன பார்த்தோம்? வரமாகிய கிருபை. வரமாகிய கிருபை ஆரம்பத்தில் நமக்கு சிம்பிளாக கிருபையை கொடுத்தாரு. அதில் பலப்படும் போது, அது உச்ச கட்டத்தில் வந்து நிற்கும்போது அந்த கிருபை வரமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. வரமாகி அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவர். புரியுதுங்களா? கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கிருபையின் வரம் வேணும்ப்பா, என்னை ரட்சித்தீங்க, என்னை அழைச்சிங்க, என்னை ஊழியக்காரியாக மாற்றுனீங்க, ஊழியக்காரராக மாற்றுனீங்க, ஆனால் எனக்கு வரமாகி அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. அந்த கிருபையின் வரம் வேணும். 9 வரங்கள் மாத்திரம் பத்தாது, எனக்கு 10வது வரமாக அந்த கிருபையின் வரம் எனக்கு வேணும். அது வரமாக ஆயிடுச்சுன்னா அதே போல் ஜெபம் ஆவி, ஜெப அக்கினி, ஜெபத்திலிருந்து கடந்து வரக்கூடிய ஜெபிக்கிற அந்த வரம்னு சொல்லும்போது அந்த வரத்தின் அபிஷேகம் அப்படியே நமக்குள்ளார இறங்க ஆரம்பிக்கும். ஜெபமாகிய வரம் வேணும். வரம் கிடைச்சிருச்சுன்னா, இப்போ ஒரு தீர்க்க தரிசன வரம் வந்துச்சுன்னா நீங்கள் தீர்க்க தரிசனிகளாக மாறிடுவீங்க. அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேசினாலே தீர்க்க தரிசனம் வரும். யார்ட்டையாவது ஒரு சின்ன ஆலோசனை சொன்னாலே தீர்க்க தரிசனம், ஜெபித்தாலே தீர்க்க தரிசனம். ஹீலிங் கிஃப்ட் வந்துருச்சுன்னா, என்ன வியாதி இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது அந்த ஹீலிங் கிஃப்ட் செயல்படும். அதே போல தான் கிருபையின் வரம். கிருபை எதுக்கு எடுத்தாலும் கிருபை, அந்த கிருபையினுடைய அபிஷேகம், கிருபையினுடைய வல்லமை நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:7 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஈவு, இரக்கம், அந்த அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அதன் நிமித்தமாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த கிருபையை வந்து நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த கிருபையை பெருக செய்து கொள்ள வேண்டும். கொடுத்துட்டார் நம்ம கையில். இப்போ புக்கு கொடுத்தாச்சு, நம்ம தானே படிக்கிறோம், நம்ம தானே அதை வந்து கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா படிக்கிறோம், அடிஷ்னல் கொஸ்டின் படிக்கிறோம், வேறு என்னென்னவோ புக்ஸ் வாங்கி ரெஃபர் பண்ணி படிக்கிறோம். ஏன் இந்த கிளாஸில் சொல்லி கொடுத்தது மட்டும் படிக்கிறது வேறு. அதுக்கப்புறம் நம்மளாம் இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் தேடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் அவங்களாம் எவ்வளவோ கோச்சிங் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா பிரயாசப்பட்டு அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். புரியுதுங்களா? அதே போல தான் நம்ம கிருபை கிடைச்சதுன்ட்டு அதோடு ஸ்டாப் ஆகி விடாதபடிக்கு அந்த கிருபையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை என்ன செய்யணும்? ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. எபிரேயர் 13:9 வாசிங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைக்கொண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. ஆமேன். நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்படுத்துவதற்கு கிருபை தேவை. அங்கே எங்கே அலைப்புண்டு தெரியாதபடிக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தில் நம்ம கவனமாக இருந்து, அவருடைய அழைப்பில், நம்ம அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்து, தெரிந்து கொள்ளுதலை ஜாக்கிரதையாக இருக்கவும், அவருடைய சித்தத்தின்படியே நாம் செய்யவும் நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அந்த இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு கிருபை முக்கியம். புரியுதுங்களா? இந்த இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு கிருபை முக்கியம். இப்போ நம்ம முதலாவது பார்த்தோம், ஏன் அந்த கிருபையில் பலப்படணும். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஜீவனை விட இந்த உலகத்தில் முக்கியமானது ஜீவன், அதை காட்டிலும் இந்த கிருபை நல்லது. ஏன்னா அது நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். அதுக்கு தான் கிருபை நல்லது. அதுக்காக இந்த ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்ற வார்த்தைக்காக கிருபையில் நம்ம பலப்பட தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, என்னதான் நம்ம விட்டு விலகினாலும், மலைகளே விலகினாலும், பர்வதங்க நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாரு. அப்போ கிருபையில் நம்ம பலப்பட்டு இருந்தால் தான் அந்த கிருபை நம்மை விட்டு விலகாது. அதற்காக கிருபை தேவை. அடுத்து, ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அதற்காக அந்த கிருபை தேவை, பலப்பட தேவை. அடுத்து, அந்த மீட்பு நமக்கு கிருபையினால் அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது, அதுக்கு அந்த கிருபை தேவை. அநேகருக்கு மீட்பை எடுத்து சொல்ல கிருபை தேவை. அடுத்து, ஊழியக்காரிகளாக நம் முத்திரையிடப்படுவதற்கு கிருபை தேவை. அடுத்து, அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கிருபை தேவை. இதெல்லாம் பலப்படுகிற காரியம். அடுத்து, நம்ம கிருபையினால் நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட கிருபையை ஒரே ஒரு எச்சரிப்பு சத்தம் பார்த்து முடிச்சிடலாம். எபிரேயர் 10:29. நம்ம அதில் ஒன்றும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை
பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்துப் பாருங்கள். ஆமென். புரியுதுங்களா? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படின்னா வார்த்தை, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி, அந்த வசனத்தை கை கொள்ளாதபடி, அதை அற்பமா நினைச்சு தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னா அதை அசட்டை பண்றவங்க. இப்போ மாயையினால் கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு வசனம் இருக்குது. வீண் மாயையினால் என்ன செய்கிறாங்களாம்? கிருபையை போக்கடித்து கொள்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அசட்டை பண்ணுகிற காரியம். அப்போ அந்த கிருபை குறித்து சத்தியத்தை நம்ம கேட்ட பிறகு அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும். அந்த சத்தியத்தின்படி நடக்காதபடிக்கு அந்த கிருபையை இப்படிதானே கிருபைதான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், அந்த கிருபை எனக்கு போதும் அப்படி மட்டும் இல்லை. அந்த கிருபையை தேவன் எதற்கு கொடுத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதற்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் எதுக்கு உயிரோடு இருக்க வைக்கிறாரு? அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்காக ஏதாவது செய்ய, அவருக்காக உங்களை பயன்படுத்த, அவருக்காக உங்களுக்குள்ளார அந்த கிருபை வைக்கிறாரு. அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்குள்ளார வைக்கப்பட்ட கிருபை. இப்போ எனக்கு வைக்கப்பட்ட கிருபையில் தான் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் வந்துச்சு. ஏதோ ஒன்று கர்த்தர் நமக்குள்ளார அந்த கிருபையை வைக்கிறாரு. இந்த புத்தகத்தின் மூலமாக அதை அறிக்கை பண்ணி எத்தனையோ பேர், எத்தனையோ சாட்சிகள், நேற்று கூட அக்கினி தீப சாட்சியில் கேட்டோம் இல்லையா? இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணதுனால என்ன நடந்தது சொன்னாங்க. அது மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்போ எனக்குள்ளார ஒரு கிருபையை போட்டார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், அதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எத்தனையோ பாடுகள் வழியாக தான் நானும் நடத்தப்பட்டேன். அப்போது அந்த பாடுகளின் மத்தியில் கிருபை இறங்கிட்டே இருந்துச்சு. அந்த கிருபை நிமித்தமாக இந்த புத்தகம் இன்னைக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வந்திருக்கு. 18 lakhs வியூஸ்க்கு மேலே போயிட்டு இருக்குது. இன்னும் போய்கிட்டே இருக்கும், வருக வரைக்கும் போயிட்டே இருக்கும். எத்தனையோ பேர் அதன் மூலமாக பெரிய நன்மையை பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிருபை. இந்த ஸ்தோத்திர புக்கு வாசிக்கிறோம்ல, சங்கீத தியான ஸ்தோத்திர பலிகள், அது ஒரு கிருபை, எழுதுறதுக்கு கிருபை. அது இன்னும் புக்காக வரல, ஒரே ஒரு காப்பி தான் எங்ககிட்ட இருக்குது, அதை தான் நம்ம வாசிச்சுட்ருக்குறோம். அப்போ சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் அதை வாசித்து முடிக்கிறோம். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிச்சிட்டோன்னா சங்கீத பகுதி வாசித்து முடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனாக நான் தேடி கண்டுபிடிச்சி எழுதினேன். அது ஒரு கிருபை. ஏன்னா பேசாமல் இருந்திருக்கலாம்ல. ஆண்டவர் கொடுத்த கிருபையில் நம்ம எதையாவது செய்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஏதாவது என்ன செய்யணும்? என் சரீரம் மட்டும் நல்லா பலன் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய லைனே வேறு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பலவீனத்தின் மத்தியில் என் கிருபை உனக்கு போதும், அமைதியாயிருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அதுக்கு அடுத்த ஒரு கட்டம் இருக்குது. அப்போ எவ்வளவோ நம்ம செய்யலாம். அப்போ நமக்கு கிருபை கொடுத்துட்டா உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? சுவாசத்தை உள்ளே கொடுத்துட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சுவாசத்தை தேவன் சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்கு ஜீவன் கொடுத்தது. அந்த சுவாசத்தை நமக்குள்ளார கொடுத்துட்டாரு. சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? அதே போல் கிருபையை உங்களுக்குள்ளார கொடுத்துட்டா தேவனுக்காக ஏதாவது செய்தே தீருவீங்க. அந்த கிருபை இருந்துக்கிட்டே இருக்கும். அது உள்ளேருந்து உங்களை உணர்த்திட்டே இருக்கும். இதை பண்ணணும். ஒன்று முடியாட்டி உட்காந்து ஜெபிப்பீங்க, ஒன்று முடியாட்டி உட்காந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, வேதத்தை நல்லா வாசிப்பீங்க. உங்களுக்கு யாரை குறித்து பாரம் வருதோ அவங்களுக்காக திறப்பில் நிம்பீங்க. நம்ம பட்ட பாடு மற்றவங்க படுறதை நினச்சா உங்களால் தாங்க முடியாது. ஏன்னா அந்த பாதையில் உங்களை தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அந்த பாதையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு அந்த விடுதலை தேவன் கொடுப்பார். இதற்கெல்லாம் தான் தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை வழிநடத்த ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சாட்சி மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவர்கள் புத்துயிர் பெறுவாங்க, பலன் அடைவார்கள். ஓ, இவங்களுக்கு இப்படி இருந்து இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்ததா? இந்த சாட்சி எனக்கு இருக்கிற அந்த வேதனையில், வியாதியில், எனக்கு இருக்கிற பாரத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு தேவன் அந்த காரியத்தை செய்வாரே என்று சொல்லி நினைக்கும் போது உங்களுடைய கிருபை, உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை அவர்களுக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அவர்களை தேவனை ஏற்றுக்கொள்ள செய்கிறதுங்க. அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாட்சியெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த சாட்சி உங்களுக்குள்ளார தேவன் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இப்போ பிரதருக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை பிரைன் லைனில் செஞ்சுருக்கிறார். அந்த அவங்களால அமைதியாக இருக்க முடியாது. யாரை பார்த்தாலும் அவங்க சொல்ல வேண்டி வரும். அவங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே கர்த்தர் செய்த மகத்துவத்தை தான் அவங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கிருபையாகவே போட்டுட்டாரு. எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம், எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். நினச்சி பாருங்கள். அப்போ நமக்குள்ளார ஊறிட்டு இருக்குது, அந்த கிருபை நமக்குள்ளார ஊறிட்டு இருக்குது. அந்த கிருபை, அதுக்காக தான் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டையாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த கிருபை தான் நம்மளை மேலே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. கடைசியில் எக்கால சத்தத்தை கேட்க வைக்கிறதே அவருடைய கிருபை தான். நம்மை மறுரூபமாக்குறதே அவருடைய கிருபை தான். இப்படியே கிருபை கிருபை கிருபைன்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வர 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 முடிவில் ரகசிய வருகையில் அந்த கிருபையே அங்கே கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, ஜீவனை பார்க்கிலும் அந்த கிருபை நல்லது. இந்த ஜீவன் முடிவடைய போகிற நேரம் அப்படின்னா அது ஜீவன் முடிவடைய போகிறதில்ல. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவருக்கு ஜீவனே போகாது, மறுரூபமாக்கப்படுவோம். அப்போது இந்த ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதாக இருந்து நித்திய ஜீவனுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தது. அந்த நேரம் கடந்து வரும்.
புரியுதுங்களா? அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன சின்ன சில காரியங்கள் தான். இதில் நீங்கள் உறுதியாக இருந்த அந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சு, அந்த வசனத்தில் உங்கள் வலது கையினுடைய இந்த விரலை வச்சு, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு வேணும். அவர் தானே இப்போ தான் நம்ம பார்த்தோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு இந்த கிருபையை கட்டளையிடுங்க. பகற்காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கிருபையை கட்டளையிடுகிறார். அந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா. இந்த நேரத்தில் உட்காந்து நான் ஜெபிக்கிறேன், இந்த வசனத்தின் கிருபை எனக்கு வேணும். ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக மாற்றுகிற கிருபை எனக்கு வேணும். ஆண்டவரே, இந்த ரகசியங்களை அறிந்து கொள்கிற கிருபை எனக்கு வேணும். ஜீவனை பார்க்கிலும் மகிமையுள்ள அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் துதிக்கும் போது, இந்த மாதமே இதெல்லாம் பண்ணுங்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நல்லா துதிங்க. அடுத்த வருஷத்துக்குரிய கிருபை உங்களுக்கு இப்போவே இறங்கிடணும். அடுத்த வருஷம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலியை இப்போவே நீங்கள் நல்ல தேவனுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏறிடுங்க. ஆண்டவர் புதிய ஆண்டில் புதிய காரியங்களை செய்ய போகிறார். புரியுதுங்களா? அடுத்த வருஷம் ஆண்டு சித்தமாக இருந்தால் ஜனவரி 11 வாக்குத்தத்த கூட்டம் இருக்குது. அதுக்கு இப்போவே நம்ம பலப்பட ஆரம்பிக்கணும். தேவன் கொடுத்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். ஜெபிக்கலாமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே கிருபையில் பலப்பட சொல்லி எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறீங்க ராஜா. தேவனே, இந்த நாளில் இந்த இடத்துல ஆண்டவரே நீர் அடிமை கொண்டு வந்ததே உங்கள் கிருபையாக இருக்குதுப்பா. தேவனே, அந்த கிருபையினால் கொண்டு வந்து கிருபை குறித்து போதிக்க ஆவியானவரே நீங்கள் பாராட்டின அந்த கிருபைக்காகவே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலும் ராஜா தேவனே கிருபையில் பலப்படுகிற அபிஷேகத்தை ஊற்றுவீராக. கிருபையை பெருக செய்ய வல்லவரே அப்பா, கிருபையை பகற்காலத்தில் கட்டளையிடுகிறவரே, இந்த பகற்கு நேரத்தில் ஆண்டவரே அந்த கிருபையை கட்டளையிடுவீராக. இயேசுக்காக பிரகாசி சபைக்கு அப்பா வந்திருக்கிற ஜனங்களுக்கு அந்த கிருபையை கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. இப்பொழுதே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். கிருபையின் அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். தாயின் கருவிலேயே பிரித்தெடுத்து ஆண்டவரே எங்களை அழைத்தவரே அப்பா, ஊழியக்காரர்களாக உருவாக்கி இருக்கிறவரே தேவனே நன்றி. ஜெபிக்க கிருபை தந்தவரே, துதிக்க கிருபை தந்தவரே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கிருபை தந்தவரே, உமக்கு நன்றியா இருக்க கிருபை தந்தவரே, அனுதினமும் எங்களை நடத்தி உம்முடைய கிருபையினால் எங்களை ஆண்டவரே நன்றி நடத்தி வருகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இப்பொழுது அந்த கிருபையின் அபிஷேகம் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணத்தக்கதான அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள, ஆதி முதற்கொண்டு இருக்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள ஒரு கிருபையின் அபிஷேகம் இப்போ எங்கள் மேலே இறங்கட்டும், எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழத்தக்கதான ஒரு கிருபையின் அபிஷேகம் இப்போ எங்கள் மேலே இறங்கட்டும், இறங்கட்டும். நீர் கிருபையை பெருக செய்ய வல்லவரே, எங்கள் மேல் அந்த கிருபையை பெருக செய்ய வல்லவராக நீர் இருக்கிறபடினால அந்த கிருபை பெருகட்டும் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்க நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதனுடைய ரகசியம் பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே, அந்த கிருபையை பவுல் பெற்றதுனால தான் அந்த வார்த்தை கடந்து வருது. ஏன்னா ஜீவனுள்ள காலம் வரைக்கும் அந்த கிருபை, தேவன் வாயிலிருந்து சொன்ன அந்த கிருபை, பவுலை மாத்திரம் பார்த்து சொன்ன அந்த கிருபை, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரே, அந்த கிருபை தான் ஆண்டவரே உம்மை விட்டு அவர் பிரியாதபடி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே உமக்காக நிற்க வைத்ததையா. அந்த கிருபையின் அபிஷேகம் இப்போ எங்கள் மேலே இறங்கட்டு. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே அந்த கிருபையின் அபிஷேகத்தை எங்கள் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த அக்கினி எங்க மேல இறங்கியதற்காக ஸ்தோத்திரம். அந்த வரம், கிருபையின் வரம் ஆண்டவரே எங்களை மூடியதற்காக ஸ்தோத்திரம். கிருபையின் வரத்தினால் எங்களை நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே அந்த கிருபையின் அபிஷேகத்துக்காக நன்றி. வாலிப பிள்ளைகள் மேல அந்த கிருபையின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே நன்றி, நன்றி. வயதானவர்கள் மேலே அந்த கிருபையின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. தேவனே நன்றி, நன்றி. ஒவ்வொருத்தர் மேலே அந்த கிருபையின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த மாதத்தில் இன்னும் ஒரு 17 நாட்கள் தான் ராஜா. அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டே ஆகணும். உமக்கு அநேக துதிகளை செலுத்தி ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை செலுத்தி அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டே ஆகணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கியதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.